ரவிச்சந்திரன் அஸ்வின் இப்போ சிஎஸ்கேல இருந்து வெளியே போறாருன்ற பேச்சுக்கள் போயிட்டு இருக்குது. நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் சஞ்சு சாம்சனோட வீடியோவை போட்டு என்னன்னு நீ இங்கே வரியா நான் அங்க வரேனாம்ல என்ன சொல்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. பட் ஆனா அதே நேரத்துல ரவிச்சந்திரன் அஸ்வின் சிஎஸ்கே விட்டு வெளியே போகணுன்றதுக்கான காரணம் என்ன? நம்பர் ஒன். அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் இங்க இருந்து போனாருன்னா எந்த டீம்ஸ் ஆக்சுவலா அவர் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க? இது ரெண்டாவது விஷயம். இதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் பிளீஸ் ஹை ஃப்ரம் பாலா. எந்த டீம்ல நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கான ஒரு தேவை இருக்குது அப்படின்ற ஆக்சுவல் லிஸ்ட் ஆஃப் டீம்ஸ் இருக்குது. நம்ம எதிர்பார்த்ததை விட இத்தனை டீம்ல ஸ்பின்னர்ஸ் தேவைப்படுறாங்களா அப்படின்றது அதை நம்ம பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி எதனால ரவிச்சந்திரன் அஸ்வின் வேண்டாம்னு நினைக்கிறாங்க சிஎஸ்கே? நம்பர் ஒன், அவரு போன வருஷம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆமா, பட் ஆனா சரியா பெர்ஃபார்ம் பண்ணாத பிளேயர்ஸ் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல அஸ்வின் வெளியே போவதற்கான முன்னெடுப்புகள் ஏன் முதல்ல நடக்குது? அவருக்கான ஸ்பெண்ட் பண்ண மணி அவ்வளோ 9.25 கோடி ரூபாயை செலவு பண்ணாங்க நம்மளுடைய சிஎஸ்கே அணி. அப்படிப்பட்ட அந்த 9.25 கோடியை இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய டீம் பிரச்சனையில இருக்கும்போது அதை சரி செய்யறதுக்கு ஒரு நல்ல பிளேயரை நம்ம வாங்குறதுக்கு இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு அவங்க யோசிக்கலாம். அது எப்படிதான் யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம தனிப்பட்ட ஒரு வீடியோல பார்ப்போம். ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு இருந்து வரக்கூடிய இந்த அமௌண்ட்டை அவங்க ஒருவேளை நீங்க நம்ம சொல்ற மாதிரி நினைக்கிற மாதிரி சஞ்சு சாம்சனுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இப்படி அப்படின்லாம் அது ஒரு பெரிய கதை. எப்படி சஞ்சு சாம்சன் ரீப்ளேஸ் பண்ண முடியும் அதை தனி வீடியோல பார்ப்போம். நிறைய விஷயங்கள் இது சுத்தி இருக்குது. பட் இப்போ நம்ம பார்க்க போறது ரவிச்சந்திரன் அஸ்வின் எந்த டீம்ல இருக்க போறாரு அண்ட் இவங்க வெளியே போவதற்கான காரணம் என்ன? ஸோ இந்த காரணம் இதுதான், ரொம்ப சிம்பிள். இந்த பணத்தை வச்சு இவங்க அட்லீஸ்ட் வேற ஏதாவது ஒரு நல்ல பிளேயரை வாங்க முடியுமா, எந்த இடத்துல நமக்கு பிரச்சனை இருக்குதோ அதை நம்ம ரீஃபில் பண்ண முடியுமா இப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்காக ஒரு வாய்ப்பு தான் வந்து சிஎஸ்கே தேடுது. இன்னொரு விஷயத்த நம்ம இதுல கேட்கணும். என்ன அப்படின்னா, சிஎஸ்கேக்கு அப்போ ஒரு ஸ்பின்னரே தேவையில்லையா அப்படின்னா, சிஎஸ்கேவுடைய பிச்சஸ் ரீசன்ட் டைம்ஸ்ல வருஷம் ஆக ஆக அந்த ஸ்பின்னுக்கான ஒரு பெரிய ஒரு மேஜிக்கை எழுந்துட்டே வரத பார்க்க முடியுது. அது வந்து இன்டர்நேஷனல் கேம்ஸ் நடக்கும்போதும் சரி, ஐபிஎல்லையும் சரி. என்னப்பா இது சென்னையா, சென்னைனாலே ஸ்பின்னு சும்மா இப்படி போட்டு அப்படி திரும்பும், அப்படி போட்டு இப்படி திரும்புமே அப்படின்னு பல பேர் யோசிக்கிற அளவுக்கு வந்து மாறிட்டு வரக்கூடிய ஒரு பிச்சா இருக்குது. அந்த மாதிரி அமைய மாட்டேங்குது ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா லோ டிஃபெண்டிங் டார்கெட்ஸா சிஎஸ்கே உடைய அந்த ஒரு கோட்டையா இருந்த இடம் இன்னைக்கு வந்துட்டு வேற மாதிரி மாறி நிற்கும் போது அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சிஎஸ்கே மனசுல ஏத்துக்குது. அப்போ ரவிச்சந்திரன் அஸ்வின் இல்லாத நேரத்தில் நமக்கு வெறும் ஜடேஜா அண்ட் நூர் அஹமத் போதுமா? ரெண்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸை வச்சு மட்டும் நம்மளால முடிச்சிட முடியுமா அப்படின்னா, ஒரு ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் மேபி தேவைப்படலாம். பட் அதை நம்ம சிஎஸ்கே எப்படி அணுக போறாங்க? இவங்க ரெண்டு பேர் கண்டிப்பா இருக்க போறாங்கும் போது ஸ்ரேயாஸ் கோபால்ன்ற ஒருத்தர் நம்ம டீம்ல இருக்காரு நம்ம மறந்துடக்கூடாது. அவர் நம்ம பேக்கப்லயே வச்சுக்கிறோம். இந்த 2025 சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸ்ரேயாஸ் கோபால் ஒரு மிகப்பெரிய ஒரு பையா இருப்பாரு, நிறைய டீம் அவரை விட்டுருவாங்க, கண்டிப்பா அவரை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சிஎஸ்கேவே அவர் வாங்குவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படிப்பட்ட போது சிஎஸ்கே இன்னும் அவர் யூஸ் பண்ணலங்கிறதே எனக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்குது. அதனால எனக்கு தேவைப்படும் போது ஸ்ரேயாஸ் கோபாலை யூஸ் பண்றதே சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இதை தாண்டி நம்ம ஒரு ரைட் ஆர்ம் ஸ்பின்னரை வாங்குறதுங்கிறது அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் ஒரு பிளேயர் இருக்கணும், அதை நம்ம வாங்கணும், அது என்ன அமௌண்ட்ல ஒரு கிடைப்பாருன்ற நிறைய கேள்விகள் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஆப்ஷன் நெருங்கும் போது பார்க்கலாம். பட் இந்த ரெண்டு பிளேயர்ஸ் இருக்கிறவங்க பிளஸ் ஸ்ரேயாஸ் கோபால் வச்சு சிஎஸ்கேனால கண்டிப்பா ரன் பண்ண முடியும் இந்த சீசனுங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரைட், நெக்ஸ்ட். இப்ப ரவிச்சந்திரன் அஸ்வின் எந்தெந்த டீம்ஸ்க்குலாம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பத்தி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? அந்த லிஸ்ட் நம்ம இப்ப பார்த்தே ஆகணும். இப்போ எந்த டீம்லாம் ஸ்பின்னர்ஸ்க்கான ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அங்கதான் சிஎஸ்கே உடைய ரவிச்சந்திரன் அஸ்வின் போவதற்கான இதுவும் ஏற்படும் இல்லையா? முதல்ல ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆர்ஆர்ல இருந்து தான் இங்க வந்தாரு. அவரும் யுஸ்வேந்திர சஹாலும் அங்கிருந்து வெளியே வந்தாங்க. சஹால் இன்னைக்கு வந்துட்டு பஞ்சாப்ல இருக்கிறாரு, சிஎஸ்கேல ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்கிறாரு. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு பதிலாக போன அந்த வீரர்கள் மோசமா விளையாடிட்டு இருக்கிறாங்கன்றதான் அந்த டீமுடைய வருத்தத்திற்குரிய ஒரு நிலைமை. இப்போ அங்க வந்து இப்ப யாருமே விளையாடுறதுக்கு இல்ல. வனிந்து அசரங்காவா யாருங்க அவரு, மஹேஷ் தீக்ஷனாவா அவர் யாருங்க அப்படின்ற மாதிரி ஸ்பின்னர்ஸே இல்லாம இப்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. மஹேஷ் தீக்ஷனாலாம் வந்து ஃபரட்டுன்னு விருட்டுன்னு ஓடுறாரு. அதே வேகத்துக்கு பால் போகுது. கிட்டத்தட்ட 9.25 என்னமோ அவருடைய ரன் ரேட் கொடுத்துட்டு இருக்காரு, இக்கானமி கொடுத்துட்டு இருக்காரு இந்த சீசன்ல. அப்படிப்பட்டவர் விக்கெட் டேக்கிங்காவும் பெருசா இல்லாதனால ஒரு பெரிய தொந்தரவா இருக்கிறாரு. அவருக்கு பதிலாக யார் உள்ள கொண்டு வர போறாங்கன்றது வந்து ஒரு டென்ஷன் ஆர்ஆருக்கு இருக்குது இப்போ. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது எப்பா மஹேஷ் தீக்ஷனாக்கு பதிலாக நான் அவரை கொடுக்குறேன்பா, நீ இவரை கொடுப்பா, நீ சஞ்சு சாம்சன் கொடுப்பான்னு ஏதாவது ஒரு டீலிங் போகுமா என்னங்கிறதெல்லாம் வந்து நெக்ஸ்ட். இந்த யாருக்கு பதிலாக எங்க என்னங்கிறதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். பட் அங்க ஒரு வாய்டு இருக்குது, ஒரு ஸ்பேஸ் இருக்குது, தேவை அப்படின்ற ஒரு தேவை அவசியம்னு ஒண்ணு இருக்குது. அது மஹேஷ் தீக்ஷனாக்கு தான். ஏன்னா வந்து இப்ப ரியான் பராக் அங்க போட்டு விக்கெட் எடுத்துட்டு இருக்கிற ரேஞ்சுக்கு அங்க வந்துட்டு நிலைமை இருக்குது. ஸ்பின்னு வந்து யாரும் ஒழுங்கா போடாம. இது ஆர்ஆருடைய நிலைமை. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ்.
மும்பை இந்தியன்ஸ்ல கரண் சர்மான்ற ஒரு ஸ்பின்னர் தான் இருக்கிறார். 2 வருஷமா ஹர்பஜன் சிங்க்கு அப்புறம் என்னடா இங்க ஸ்பின்னரே இல்ல அப்படின்ற மாதிரி. பியூஷ் சாவ்லா ஒரு காலத்துல வந்தாரு, அவர் ஒன்றும் பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியாத சீசன்லாம் நம்ம பார்த்தோம். இந்த ஸ்பின்னரே பெருசா அமைய மாட்டேங்குதுன்ற பிரச்சனை அங்க இருக்குது. மிச்சல் சாண்ட்லரை வாங்கி வச்சீங்களே, ப்ராப்பரா எதுவும் பயன்படுத்துறீங்களா, அதனால ஏதாவது உபயோகமா இருக்குதா அப்படின்னா அவர் ஓரளவுக்கு மானத்தை காப்பாற்றக்கூடிய விஷயங்களை பார்த்து கொடுப்பாருன்ற நிலைமை இருக்குது. பட் ஆனா ரைட் ஆர்ம் ஸ்பின்னரா அவங்களுக்கு வேற யாருமே இல்லை. கரண் சர்மாவுடைய பெஸ்ட் இல்லாதனால மேபி இவங்க ரவிச்சந்திரன் அஸ்வின் பக்கம் கண்ணை திருப்பலாம். பட் இந்த 9.3 கோடி ரூபா பணம் எதுங்கிறதெல்லாம் வந்து ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் தான். பிகாஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆக்ஷனில் 9.3 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டுள்ளார். அப்பொழுது அவர் வேற ஒரு டீமுக்கு போகும்போது அதே அமௌண்ட்டுக்கு நீ என்னை யாருப்பா வாங்கிக்கிறீங்கன்ற கணக்கு தான் இங்க நடக்கும். அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். ஸோ அதுக்கு யார் ரெடியா இருக்கா, நீ நல்லா விளையாடல போன சீசன், இருந்தாலும் நான் உன்னை இவ்வளவு கோடி ரூபாய்க்கு என் பணத்தை ஆளை போட்டு உன்கிட்ட நான் ட்ரேட் பண்ணிக்கிறேன்னு தயாராகிற டீம்ஸ் யாரு, அதை நம்ம பார்க்கணும். ஸோ மேபி ஒன் டீம் நல்லா விளையாடலப்பா, என் டீம் நல்லா விளையாட நம்பிக்கை யாராவது வாங்கிக்கலாம், அது அடுத்த விஷயம். ஸோ இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற 2 டீம்ஸை தாண்டி 3வது யார் அப்படின்னா ஆர்சிபி. இந்த ஆர்சிபியில குருணால் பாண்டியான்னு ஒருத்தர் வெறித்தனமான ஒரு கம்பேக் கொடுத்து சீசன்ல செம்மையா விளையாடிட்டு இருக்காரு. எல்எஸ்டியில கூட நீ இப்படி விளையாடலையப்பா, மும்பையில கூட நீ இப்படி விளையாடலையா, என்னடா நீ பழைய குருணாலா வான்னு சொன்னா நீ புது குருணாலா பிறந்து வந்திருக்கிறேன்னு எல்லாரும் பயப்படுற ரேஞ்சுக்கு வந்து அவர் இன்னைக்கு வந்து ஆர்சிபி ஆடி கொடுத்துருக்காரு. இந்த சீசன்ல அவங்களுடைய விக்டரிக்கு மிகப்பெரிய காரணமே அவர் தான் சொல்லலாம். ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். அப்படிப்பட்ட குருணால் இருக்கிறாரு. பட் ஆனா அடுத்த ஸ்பின்னர் நீங்க பாத்தீங்கன்னா சுயாஷ் சர்மா வந்து அவருடைய பிரைம் ஃபார்ம்ல இல்ல. கேகேஆர்ல இருந்து வந்த அவர் கேகேஆரில் நான் போட்டதிலிருந்து பாதி போட்டாலே போதுமே அப்படின்னு எதிர்பார்த்த ஆர்சிபிக்கு இன்னைக்கு வந்து போடுறேங்க, என்ன அவசரம், இப்பத்தானே வந்திருக்கேன், 2 வருஷம் ஆகட்டுமா, இந்தாயா போலியா அப்படின்னு சொல்லி கெஞ்சாங்க, போட மாட்டேங்கிறாரு. அவர் வந்து ஒரு பெரிய லந்த போது இருக்காரு இன்னைக்கு ஆர்சிபிக்கு. ரைட், நெக்ஸ்ட் 4வது அணி ஒண்ணு இருக்குது. அது யாரு அப்படின்னா எஸ்ஆர்ஹெச். ஸ்பின்னர்னா என்ன, இந்த ஓடி வந்து 140 கிலோமீட்டர்ல போடுவாங்களே அதானே அப்படின்னா, ஒரு டீம்ல இருக்கவங்க ஃபுல்லா ஃபாஸ்ட் போலரா இருக்கிறனால உனக்கு ஸ்பின்னர் என்ன மறந்து போச்சு. ஸ்பின்னா நின்ன இடத்துல இருந்து ஒரு 4 ஸ்டெப் நடந்து வந்து டுடுக்குன்னு போடுவாங்க, அதுதான் ஸ்பின். அது என்கிட்ட இல்லைங்க அப்படின்றாங்க எஸ்ஆர்ஹெச். ஸோ அதனால எஸ்ஆர்ஹெச் உடைய கரண்ட் சிச்சுவேஷனுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பின்னர் தேவைப்படுது. ஜீஷன் அப்படின்ற ஒருத்தர் மட்டும்தான் இந்த சீசன்லயே அவங்க மானத்தை ஓரளவுக்கு காப்பாத்தினா 7 டிகிரி எடுத்து. அவரை தாண்டி பார்த்தீங்கன்னா ஜாம்பாலாம் விளாடுனதே 2 மேட்ச் தாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரே ஃபாரின் பிளேயர்ஸை நம்பி இருக்கிற இவங்க டீம்ல ஒரு இந்தியன் ஸ்பின்னர்னே கிடையாது, சப்கான்டினென்ட் ஸ்பின்னரே கிடையாது. ஜீஷன் ஒருத்தர் தான் ஏதோ மானத்தை காப்பாத்துறாரு. அப்படிப்பட்ட இடத்துல இன்னொரு சப்கான்டினென்ட் ஸ்பின்னர் தேவைப்படும் போது அங்க மேபி ரவிச்சந்திரன் அஸ்வினுடைய சர்வீஸ் தேவைப்படலாம். கண்டிப்பா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயருங்கும் போது அவங்க அமௌண்ட் எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு டீம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ இந்த 4 டீம் தான், ஆர்ஆர், மும்பை, ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச். இந்த 4 டீமுமே ஒரு நல்ல ஸ்பின்னர் தேவைப்படுது. முக்கியமா மும்பை இந்தியன்ஸ்க்கும் ஆர்ஆருக்கும் ரொம்பவே தேவைப்படுது. அங்க அட்லீஸ்ட் ஒரு குருணால் மானத்தை காப்பாத்திடுறாரு. இங்க அட்லீஸ்ட் வந்து ஏதோ எஸ்ஆர்ஹெச் அதே மாதிரி தான், சீசன் மட்டும்தான் இருக்காரு இல்லையா. ஸோ இப்போ இந்த 3 டீம்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம், ஆர்ஆர், எம்ஐ, எஸ்ஆர்ஹெச், மேபி ஆர்சிபின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் செட்டப்பா இருக்குது. ஸோ இப்போ இத்தனை டீம்ஸ்க்கு ஒரு நீடு இருக்கும்போது ஏன் ரவிச்சந்திரன் அஸ்வின் அங்க போட்டு அங்கிருந்து பதிலுக்கு வேற யாராவது வாங்க முடியாதுன்னு சிஎஸ்கே நேரம் கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இல்ல அப்படின்னா தலைவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அவர் ஆக்ஷனுக்கு போயிருவாரு, அங்கிருந்து யாராவது ஒருத்தனை அவரை வாங்கிப்பாங்க. ஸோ ஆக்ஷனில் இறக்கப்பட போகிறாரா ரவிச்சந்திரன் அஸ்வின், இல்லை ட்ரேடிங் செய்யப்பட போகிறாரா, என்ன நடக்க போகுது என்பதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது ரிலீஸ்டு தான், இது வந்து ட்ரேடிங் கதை கிடையாது. இப்போ வந்திருக்கிற செய்தி எல்லாம் பார்க்கும்போது அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, பட் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு வருதுல, அது உண்மையாகத்தான் இருக்கும். ட்ரேடிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் துளியும் கிடையாது அப்படின்றத வந்து இந்த வீடியோ நான் சொல்லிக்க விரும்புறேன். அடுத்ததா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போற விஷயம் என்னென்ன அப்படின்றது ஏற்கனவே இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல நான் சொல்லியிருந்தேன், நிறைய இருக்குது பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேவா கேகேஆரா எங்க போக போறாரு அப்படின்றது லீக் பண்ற ரைட். ஆமா, கேகேஆர் ஒரு லைன்ல இருக்குது, அது ஏற்கனவே தனி வீடியோல பேசியிருந்தோம். அதுக்கான காரணம் என்ன, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்றதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். சஞ்சு சாம்சன் கோயிங் டு சிஎஸ்கே ஆர் கேகேஆர் அப்படின்ற அந்த வீடியோல சூப்பர்பான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து பார்க்க போறேன். See you then, until then, bye bye from Paul.